பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சனிக்கிழமை காலையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். தொடர்ந்து கர்த்தர் கொடுத்திருக்க இந்த வருஷத்தில் கொடுத்த ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி கர்த்தர் உன்னை திரளாய் பெருக பண்ணுவாராக. இந்த வாக்குத்தத்தங்களை தொடர்ச்சியாய் நான் உங்களுக்கு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். இன்றைக்கு இந்த சனிக்கிழமை காலையிலே நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி மட்டுமல்ல, கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெருசியரும் எப்ராயரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபோசியரும் என்பவர்கள் இருக்கிற இந்த தேசத்தை உனக்கு உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். கவனிங்க, உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாகிய பழைய ஏற்பாட்டு சட்டத்தின்படி நுனித்தோலின் மாம்சம், புதிய ஏற்பாட்டுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசத்தினுடைய கட்டளையின்படி ஞானஸ்தானம் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் உங்களோடு வேலை செய்கிறவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளே சுவிசேஷத்தினாலே நீங்கள் ஆதாயப்படுத்தி அவருடைய ஞானஸ்தானம் எடுக்க வைத்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தால் உங்களுக்கு ஆண்டவர் செய்கிற அடுத்த உடன்படிக்கை என்னவென்று சொன்னால், அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி மட்டுமல்ல, இங்கே யார் யார் இருக்கிறாங்களா? கேனியர், கெனிசியர், கத்மோனியரும் ஏத்தியரும் பெர்சியரும் ரெபாயமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுத்தேன் என்றார். கொடுப்பேன்னு சொல்ல, கொடுப்பேன்னா அதுக்கு உத்தரவாதம் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான். எப்போ கொடுப்போம்னு சொல்ல முடியாது. ஆனால் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்த சத்தியத்தை கீழ்ப்படிஞ்சா இந்த வேதாகமத்தில் இருக்கிற வாக்கு தத்தங்கள், இந்த வேதாகமத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் அத்தனையும் உங்களுக்கு சொந்தமாய் மாறும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஆட்சிபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீ எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்கு ஆசீர்வதியும். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.